வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நட்பின் பெயரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துரோகம், அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நட்பிற்கு இலக்கணமாக வாழ நினைப்பவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்தீர்கள். நண்பனுக்காக எந்த எல்லைகளையும் கடக்க துணிபவர்களும் நீங்கள் தான். நண்பனுக்கு ஒன்று என்றால் உங்களுடைய உயிரையும் கொடுக்க கூட நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நட்பின் மீது அதிக பாசங்களையும் அதிக விதமான அக்கறைகளையும் வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். ஆனால் அந்த நட்பின் முகமூடிக்கு பின்னால் இருந்த துரோகமான முகங்கள் உங்களையே உலுக்கி உலுக்கி எடுத்திருக்கும். இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்திருக்கும். நீங்கள் உண்மையான தோழமையுடன் பழகிய போது அவன் உங்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு கங்கணங்கள் கட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விதமான தவறுகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்து உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லி உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயர்களை கெடுத்தவர்களும் உங்களுடனே இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள் தான். ஆனால் அந்த நண்பர்கள் உங்களுக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்று நினைத்தீர்கள். ஆனால் எதில் மாறாக அவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பதும் அவர்களும் ஒரு விதத்தில் நிச்சயமாகவே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அந்த துரோகங்கள் அம்பலமான பொழுது எதிரி செய்ததை விட நண்பன் செய்த அந்த செயல்கள் உங்களை இன்னும் மீள முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நட்பு என்பது இரத்த உறவை விட வலிமையானவராக பலர் நம்புகிறார்கள். அதனால தான் நண்பனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் எதிரியால் ஏற்படும் காயத்தை விட ஆழமான ஒரு மனதை தொடும் என்பதை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே புரியும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு இது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை பாடமாகவே இன்னும் இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த மனிதர் இருக்கும் வரை நான் தனியாக இல்லை என்று நீங்கள் நினைத்த ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் குடும்ப கவலைகளையும் எதிர்கால கனவுகளையும் அவருடன் பகிர்ந்திருக்கலாம் என்று கூட உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டும் தான் இருக்கும். சில நபர்களிடம் நீங்கள் அனைத்தையுமே மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களிலிருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் அப்படியே வெளிப்படையாக கூறியிருப்பீர்கள். ஆனால் உங்களை பற்றி அவர்கள் பெருமைப்படுவார்கள் என்று நினைத்த இடத்தில் அந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொறாமை எண்ணங்களை வரவைத்து உங்களுடைய வாழ்க்கையை இப்படி கெட்ட நிலைமைக்கு கொண்டு போகலாம் என்று கூட யோசித்த ஒரு நபர்களும் நண்பர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களை தருகிறது. உங்கள் முன்னால் சிரித்து பேசியவர்கள் பின்னால் வேறு விதமாக பேசியிருக்கலாம். இந்த விதமான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் அமைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையவை அது நிச்சயமாக திருப்பி கொடுக்க போகிறது. நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடுகள் இந்த ஒரு நாளில் மேம்படலாம். எனவே காசை முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் செலவிடப் போகிறீர்கள் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை வைத்தாலே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைமைகள் குறைந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வர தொடங்கிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த சோர்வுகளும் அசதிகளும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாகவே மறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சரியான மருத்துவங்களும்
சரியான மருத்துவங்களும் உடலுக்கு தேவையான ஓய்வுகளும் கிடைத்து உங்களுடைய ஆரோக்கியங்கள் சீராகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால் இப்பொழுது உணர முடியும். என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்தாலே, அதிலும் கடின உழைப்புகளை போட்டாலே போதும், அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்துவிடும். நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பொழுது எதிரி செய்ததை விட நண்பன் செய்த அந்த செயல்கள் உங்களை இன்னும் மீள முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நட்பு என்பது இரத்த உறவை விட வலிமையானவராக பலர் நம்புகிறார்கள். அதனால தான் நண்பனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் எதிரியால் ஏற்படும் காயத்தை விட ஆழமான ஒரு மனதை தொடும் என்பதை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே புரியும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு இது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை பாடமாகவே இன்னும் இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த மனிதர் இருக்கும் வரை நான் தனியாக இல்லை என்று நீங்கள் நினைத்த ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் குடும்ப கவலைகளையும் எதிர்கால கனவுகளையும் அவருடன் பகிர்ந்திருக்கலாம் என்று கூட உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டும் தான் இருக்கும். சில நபர்களிடம் நீங்கள் அனைத்தையுமே மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களிலிருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் அப்படியே வெளிப்படையாக கூறியிருப்பீர்கள். ஆனால் உங்களை பற்றி அவர்கள் பெருமைப்படுவார்கள் என்று நினைத்த இடத்தில் அந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொறாமை எண்ணங்களை வரவைத்து உங்களுடைய வாழ்க்கையை இப்படி கெட்ட நிலைமைக்கு கொண்டு போகலாம் என்று கூட யோசித்த ஒரு நபர்களும் நண்பர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களை தருகிறது. உங்கள் முன்னால் சிரித்து பேசியவர்கள் பின்னால் வேறு விதமாக பேசியிருக்கலாம். இந்த விதமான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் அமைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையவை அது நிச்சயமாக திருப்பி கொடுக்க போகிறது. நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடுகள் இந்த ஒரு நாளில் மேம்படலாம். எனவே காசை முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் செலவிடப் போகிறீர்கள் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை வைத்தாலே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைமைகள் குறைந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வர தொடங்கிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த சோர்வுகளும் அசதிகளும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாகவே மறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சரியான மருத்துவங்களும் உடலுக்கு தேவையான ஓய்வுகளும் கிடைத்து உங்களுடைய ஆரோக்கியங்கள் சீராகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும்.
முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால் இப்பொழுது உணர முடியும். என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு